மகிமைப்படுவதாக. இணையத்தின் வாயிலாக எல்கிபூர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸோட இதை இணையத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வார கார்னர்ஸ்டோன் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பாடங்களை படிக்க போகிறோம் அப்படின்னா, தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நமக்கு மனப்பாட வசனமாக கொடுத்திருக்கிறார்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோட சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த மரண வசத்துக்குள்ளாக நம்ம தியானிக்க போறதுக்கு முன்பதாக இதோட தலைப்பு ஒரு விசித்திரமான தலைப்புன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஹோப் அகெயின்ஸ்ட் ஹோப் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. த ஹோப் அகெயின்ஸ்ட் ஹோப், அதாவது நம்பிக்கையின் எவ்வளவு ஒரு எல்லை, அந்த அளவுக்கு நம்பிக்கையற்ற தன்மையில் நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். இதை நம்பவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது மேலேயும் அதில் நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய நம்பிக்கையை வச்சுருக்கிறோங்கிறது நிறைய நேரங்களில் நமக்கு சில நேரங்களில் நம்பிக்கை ஊட்டுற மாதிரி சில விஷயங்களை யாராச்சும் சொன்னாலே நம்ம நம்பரை கொஞ்சம் யோசிப்போம். நம்ம அம்மா அப்பா ஒரு விஷயத்தை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாலே நமக்கு சந்தேகம் வந்துடும். இதை வாங்கி தருவாங்களா மாட்டாங்களா, எப்போ வாங்கி தருவாங்க, அவங்கள போய் எப்படியாச்சும் கேட்டு மறந்துருப்பாங்களோ, சரி மறுபடியும் ஒரு போய் ஞாபகப்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம நிச்சயமாக பண்ணியிருப்போம். நம்ம நண்பர்கள் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொன்னாலோ, ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ப்ராமிசஸ் ஆர் நாட் கெப்ட், அது அப்படியே அவங்க கை கொள்றதில்லை, அதை ஈஸியாக அவங்க தளர்ந்து போயிடுறாங்க. அதனால் நம்மளுடைய நம்பிக்கை பொதுவாக ஒருத்தங்க மேலே வைக்கிறக்கே இன்னொரு விதமாக பார்த்தோம்னா நம்பிக்கையை வச்சு அது துரோகத்தில் போய் முடியுது. ஏன்னா நம்பிக்கையை வச்சு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம இன்றைக்கே நம்ம நண்பர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இது நிறையா நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஒருத்தவங்க சொல்லிவிட்டு அவங்க அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்னடா இவ்வளோ நம்புனேனே, நீ போய் இப்படி பண்ணுவியாடா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இது நம்பிக்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்குது. அது என்ன நம்பிக்கை? இந்த வசனத்துக்குள்ளாக என்ன பாடங்கள் நம்ம படிக்க போகிறோம், அதுதான் இந்த வார பாடமாக நமக்கு இருக்குது. பாடத்தை படிப்போமா? ஒரு விசை ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமை இரட்சகரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனே, இந்த வாரத்தின் பாடத்திற்குள்ளாக நாங்கள் படிக்கும் பொழுது தேவரீர் நீர் எங்களோடு பேசுங்க. நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொள்ள கிருபையாக இருங்க, வழி நடத்துங்க. மீட்பரும் நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுகிற அந்த நிருபமும் பவுல் கொஞ்சம் பார்த்து தான் எழுத வேண்டியதாக இருக்குது. ஏன்னா முதல்ல இந்த தெசலோனிக்கேயர் யாரோட ஆட்சின்னா, மறுபடியும் நம்ம பார்த்த மாதிரி ரோமோடைய ஆட்சி கீழே தான் இருக்காங்க. ரொம்ப 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 அந்த மோசமான ஒரு ஆட்சி முறை, மோசமான ஒரு ஆட்சியின் கீழாக இருக்கிற ஒரு பட்டணம் தான் இதுவும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், பொன் வெள்ளி அப்படின்னு சொல்லி அது ஒன்றா கீழே வந்து ரோம இரும்புக்கு சமானமாக நம்ம பார்க்குறோம் தானியேல் தீர்க்க தரிசனங்கள். அந்த இரும்பு ரொம்ப ரொம்ப மோசமாகவும் எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறதாகவும் இருக்குது. அப்போ இந்த ஆட்சி முறை அதோட சற்று கீழே ராஜ்யம், அதற்கான கீழே ராஜ்யம்னு வந்து கடைசியில் ரோமில் இருக்குது. இந்த ரோம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி முறையை ரோம் செஞ்சுட்டு வருது. அதிலுடைய ஆட்சி முறை கீழே இருக்கிற ஒரு பட்டணம் இங்கே. அப்போ பார்த்துக்குங்க, அங்கே உள்ள மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருந்திருக்கும், அவங்க எந்தெந்த வேணும் மூட நம்பிக்கைகளில் இருந்திருப்பாங்க, நம்மளால யூகிக்க முடியுது. இப்பேற்பட்ட ஒரு ஆட்சி முறையின் கீழே இருக்கிற ஒரு மக்களுக்கு பவுல் சத்தியத்தை சொல்லுகிறார், அங்கே சபைகளை ஸ்தாபிக்கிறார், அங்கே இருக்கிற மக்களுக்கு கடிதங்களை எழுதுகிறார், நிருபங்களை எழுதுகிறார். அதுக்கு இந்த 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறேன். இப்போ ஆல்ரெடி அங்கே சத்தியம் போயிருக்கு, அங்கே அந்த மக்கள்லாம் கேட்டுருக்குறாங்க. அப்பேற்பட்ட மக்களுக்கு பவுல் இப்போ சில புத்திமதிகளை சொல்கிறார். அப்போ என்ன சத்தியத்தை சொன்னார்? ஆல்ரெடி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள். நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீங்களேப்பா, நம்முடைய பாடமும் இன்னைக்கு அதுதான். என்ன சத்தியத்தை சொன்னார்? நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்களே, நீங்கள் வாழ்கிறீங்க,
நீங்கள் அப்படியே இந்த பூலோகத்தில் இருக்கிறீங்க, பிரச்சனை வருது, ஏதாவது அப்படியே மரணிச்சு போகிறீங்க. இது இல்லைப்பா வாழ்க்கை. இப்படி மனுஷன் சிருஷ்டிக்கப்படலை. இப்படி வாழ்ந்து இப்படி சாகணுங்கிறது தேவன் மனிதனை சிருஷ்டித்தில் அந்த திட்டத்திலேயே இல்லை. பாவத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இது. இதில் மனிதன் வரான், மனிதன் பிறக்கிறான், மனிதன் சகல விதமான பிரச்சனைக்குள்ளே தானும் போய் சிக்கிக்கிட்டு தேவனுக்கு விரோதமான குணங்களையும் அடாப்ட் பண்ணிட்டு கடைசியில் மரணிச்சு போகிறான். இது இல்லை தேவனுடைய திட்டம். இதற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவன் மரித்தாலும் அவன் மரணிக்கிறது இல்லை, அது அவனுக்கு ஒரு நித்திரையாக மாறுகிறது. அவன் நித்தியமாய் வாழுகிற ஒரு ஸ்லாக்கியம் இருக்கும். அவன் நித்தியமாய் வாழணும் என்பதற்காக ஒருவர் சிலுவையிலே மரணித்தாருங்கிற சத்தியத்தை பவுல் சொல்லியிருக்காரு. அந்த சத்தியம் பெரிதான சத்தியத்தை சொல்லி அந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்வது. அப்போ பாருங்கள், அதுவே ஃபஸ்ட்டு எவ்வளோ கடினமான ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் நீங்கள் இப்போ மரித்தாலும் நீங்கள் நிருபடியும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆண்டவர் 2ஆம் வருகையில் வரும்பொழுது உங்களை எல்லாம் மறுபடியும் அவங்க நித்தியமாக நீங்கள் அவர் கூட வாழலான்னு சொல்லுகிற சத்தியம் எவ்வளோ பெருசு. அதை அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ள இருக்கணும், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் பவுல். ஆனாலும் பவுல் சொல்லுகிறதுக்கு அவருக்கு ஊன்றுகோலாக இருந்தது என்ன? கிறிஸ்துவின் பாடு மரணம். அவர் நமக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம், அதற்காக அவர் பட்ட பாடுகள். அந்த மேன்மையான ராஜரீக திட்டத்தை பவுல் மக்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சபைக்கு அவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் இருக்கிறவர்களுக்கு சில புத்திமதிகளை சொல்லுகிறார். அப்படிதான் இந்த அதிகாரமே நமக்கு துவங்குகிறது. நாமும் கூட அதுதானே, நாமும் அந்த நம்பிக்கையில் தானே விசுவாசித்து இருக்கிறோம். உலகில் உள்ள இன்றைக்கி எல்லார் இடத்திலும் பாருங்கள், இந்தியாவா, அதுவும் சவுத் இந்தியாவில் ஒரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும், நார்த் இந்தியாவில் வேறு விதமான நம்பிக்கைகள். சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா மாநிலங்கள்லேயே நிறையா ஸ்டேட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. நார்த் இந்தியாவில் அங்கே நிறையா கலாச்சாரங்களை பார்க்க முடியும். மேலே போயிட்டோம்னா சைனா, இந்த சைடு வந்தோம்னா ஆஃப்ரிக்கா கண்டம், அங்கே அமெரிக்கா கண்டங்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு காண்டினென்ட்டுக்குமே வித்தியாசமான கொள்கைகள் இருக்குது, வித்தியாசமான கலாச்சாரங்கள் இருக்குது. ஆனால் இங்கே எங்காமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நம்புகிறது ஒரே ஒரு காரியம் என்ன? கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு மரித்தார், 2ஆம் வருகையிலே என்னை மீட்டுக் கொள்வதற்காக அப்படிங்கிற ஒரு சத்தியம் நம்ம எல்லோரும் நம்புகிறோம். நம்ம அன்னைக்கு பவுல் சொல்லிய தெசலோனிக்கேயர் நம்பிக்கையை போல நாமும் இன்றைக்கு விசுவாசித்திருக்கிறோம். அப்பேற்பட்ட நமக்கும் இந்த புத்திமதிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ அன்னைக்கு பவுல் சொன்ன காரியம், அவர்களுக்கு சொன்ன புத்திமதி நமக்கும் இன்னைக்கு தேவையானதாக இருக்குது. என்னென்ன புத்திமதிகள் சொல்லுகிறார்? முதலாவது பார்த்தோம் என்றால் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்தை விட்டு இது இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கணும். அப்போ விசுவாசத்தை மட்டும் போதுமா? ஆண்டவர் எனக்காக வந்திருக்கிறார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், அவர் எனக்காக மரித்தார், என்னோடய பாவங்களுக்கு எல்லாம் அவருடைய சிலுவையில் இரத்தத்தினால் கழுவினார். விசுவாசம் மட்டும் போதுமா? இன்றைக்கி நிறைய நூதனமான கோட்பாடுகள், நூதனமான ஒரு பிரசங்கங்களை நாம் கிறிஸ்தவ மார்க்கத்திலே கேட்கலாம். என்னென்னா விசுவாசம் மாத்திரம் போதும். யார் சொன்னது? யார்? பவுலுடைய வசனங்களே எடுத்து சொல்லி காட்டுவாங்க. பவுல் சொல்லியிருக்காரு பாருங்க, விசுவாசம் முக்கியமாக இருக்குதுன்னு. என்னுடைய நீதி அழுக்கான கந்தன்னு சொல்லியிருக்காரு பாருங்க, விசுவாசம் மாத்திரம் போதும். ஆனால் அதே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. பரிசுத்தம் உள்ளவர்கள் இந்த பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாரா? இல்லை, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அது ஒரு தொடர் ஒரு காரியம், தொடர்ச்சியாக கிடக்கிற ஒரு காரியம். எப்போ வரைக்கும்? நாம் மரிப்ப வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கும். அப்போ விசுவாசம் முக்கியம். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அது நிற்கலை. அதோட அடுத்த ஸ்டெப், அதோட அடுத்த பரிமாணமாக நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்ததை விசுவாசிக்கிற ஒரு பிள்ளைகளும், உலகின் எல்லா கண்டங்களிலும் எல்லா நாடுகளிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் விசுவாசிக்கிறோம். அது அடுத்த லெவல் பரிசுத்தமாக வேண்டும். அதற்கு என்னென்னலாம் நம்ம களையணும்? அதான் சொல்கிறாரு, சகல விதமான வேசி மார்க்கத்தை விட்டு விலகி இருந்து தேவனை அறியாத அந்நியானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். இங்கே இப்போ பவுல் வேறுபடுத்தி காட்டுறாரு. என்னென்னா அந்நியானிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அந்நியானிகளாக இருக்கிறாங்களா? தேவனை அறியாதங்காட்டி. இந்த பவுல் வாழ்ந்த கட்டத்தில் இந்த கிரேக்கத்தின் சார்ந்த சில நாடுகள்லாம் இருக்கும். அதுக்கு முன்பதாக கிரேக்கம் தானே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. கிரேக்க எடுத்து ரோம் வராங்க. இப்போ இந்த கிரேக்கத்தில்
ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க யாரை ஞானிகள்னு சொல்லுவாங்கன்னா, பெரிய பெரிய அறிஞர்கள், ஞானிகள் இருந்தாங்க, கிரேக்கத்தில் இருந்தாங்க. கிரேக்கமே அதுக்கு தானே பேர் போனது, ஃபிலாசபி. பெரிய பெரிய தத்துவ சித்தாந்தங்களுக்கு பேர் போன பேரரசு தான் கிரேக்கம். அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்ற மிகப்பெரிய ஞானிகள் வாழ்ந்த காலகட்டம். அப்போ அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஞானம்னா என்னது? அப்பேற்பட்ட ஞானிகளின் வார்த்தையை கேட்பது, அப்பேற்பட்ட ஞானிகளின் எழுத்தை வாசிப்பது தான் ஞானம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, அதெல்லாம் ஞானம் இல்லை. நீங்கள் ஞானம்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஞானம் இல்லைப்பா, கிறிஸ்துவை அறிகிறது தான் ஞானம். அப்போ கிறிஸ்துவை அறியாதவர்கள் அஞ்ஞானிகள். ஞானிகள்னா ஞானம் உள்ளவர்கள், அஞ்ஞானிகள்னா ஞானமற்றவர்கள். இப்போ கிறிஸ்துவ அறியணும், கிறிஸ்துவ நமக்காக என்ன செய்தார், அவர் யார், அவர் நமக்காக என்ன செய்தார், என்ன செய்ய போறாருங்கிற விஷயத்தை அறியணும். அப்படி அறியலைன்னா நீங்கள் ஞானமற்றவர்கள், நீங்கள் அஞ்ஞானிகள்னு சொல்றாரு. அப்போ அப்பேற்பட்ட அஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்குட்படாமல், அவர்களுடைய விஷயம்லாம் என்னது, அஞ்ஞானிகளாக இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு கிறிஸ்துவ தெரியல, கிறிஸ்துவ அவங்க அறியலை. அப்படிங்கிறங்காட்டி அவங்க சகல விதமான மாம்ச இச்சைகளுக்கு, மாம்ச விஷயங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அவங்க ஈடுபட்டு என்னென்ன பொய் சொல்கிறது, விக்கிரகாராதனை செய்வது. இன்னும் சிம்பிளாக எடுத்துக்கலாமே, நம்மளுடைய சர்க்கிளில் சொல்லணும்னா, அம்மா அப்பா நமக்கு நல்ல விதன்னு சில காரியங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அம்மா அப்பா இதெல்லாம் செய்யன்னு சொல்லியிருப்பாங்க. அதை விட முக்கியமாக இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல்லையோ இல்லை நம்ம வெளியே போகிற நம்ம நண்பர்கள் சர்க்கிளில் அதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்கிறக்கு அங்கே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம ஞானமாக செயல்படணுமோ அஞ்ஞானமாக செயல்படணுமோ? எதை செயல்படணும்? அம்மா அப்பா சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செஞ்சக்கூடாது, நம்ம தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற நம்மளுடைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, இதை செய்யடா, அப்போ தாண்டா நல்லாயிருக்கும், இதை செஞ்சாதாண்டா இன்னும் கொஞ்சம் இந்த டைமில் சொல்லணும், இதெல்லாம் செஞ்சாதாண்டா பெருமை, இதெல்லாம் செஞ்சாதாண்டா கெத்தாக இருக்க முடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இல்லைன்னா நீ எல்லாம் வேஸ்ட்டுடா, ரொம்ப இதுடா அப்படின்னு. நம்ம எப்படி இருக்கிறோம்? அஞ்ஞானிகளை அவங்களுக்கு அதுதான் தெரியும், அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம், அவங்களுக்கு அதுதான் பெருமை, அவங்களுக்கு அதுதான் ஒரு கர்வம். ஆனால் நமக்கு நம்முடைய பாதை வேறு, நம்ம இந்த உலகத்தாரை போல இல்லாமல். இந்த விஷயத்தில் ஒருவனும் 6வது வசனத்தை வாசிச்சோம்னா, 6வது வசனம் 7வது வசனம் நிறையா இருக்குது. நான் எல்லாத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு பாருங்க, நிறைய அறிவுரைகளை பவுல் சொல்லிட்டு வர. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாம் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம், அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நாம் அதை விசுவாசிக்கிறோம், அந்த நம்பிக்கையில் இருக்கிறோம். 2வது பரிசுத்தமாக வேண்டும். இந்த பரிசுத்தமாகுதல்ங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பரிசுத்தமாகுதல்ங்கிற ஸ்டெப்பில் எதையெல்லாம் நமக்கு தேவையோ அந்த பாதையில் ஓடும். நமக்கு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அந்த பாதையில் நம்ம ஓடக்கூடாது. அப்படி நாம் செல்லும் பொழுது நமக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதை ஒரு அஞ்ஞானிகளுக்கு பாருங்கள், அவங்க இந்த உலகத்தை தான் அவங்களுடைய முழு இலக்காக வச்சு ஓடிட்டு இருப்பாங்க. இந்த உலகம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய இலக்கு, இந்த உலகம் தான் அவங்களுக்கு எல்லாமே, இந்த வாழ்க்கை தான் அவங்களுக்கு எல்லாமே. அதனால் இந்த வாழ்க்கையில் வரக்காக அதை பண்ணுறது இதை பண்ணுறது, நிறைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, இதில் சந்தோஷமாக இல்லைன்னா எப்படி, இப்போ சந்தோஷமாக இல்லைன்னா வேலை எப்போ சந்தோஷமாக இருக்கிறது, இப்போ சாப்பிடலைன்னா வேறு எப்போ இந்த உணவை சாப்பிட்றது, இப்போ இந்த செய்கையை செய்யலைன்னா வேறு எப்போ செய்கிறது. இதெல்லாம் அஞ்ஞானிகளின் பேச்சாக பவுல் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் அஞ்ஞானிகள், ஏன்னா அவங்களுக்கு தேவனை தெரியலை, தேவனை அறியாதவங்க, அவங்க ஞானமற்று செயல்படுகிறார்கள். ஆனால் நீங்களோ அந்த விஷயங்களில் செய்யாமல் தேவனுக்குரிய ஒரு விஷயம் இருக்குது, பரிசுத்தமாகுங்கள், பரிசுத்தமாகுதலே உங்கள் பாதையில் நேராக ஓடுங்கள், உங்கள் நம்பிக்கைக்கு நேராக ஓடுங்கள். அப்படி நீங்கள் வாழ்ந்து மரித்தோமே என்றால், அப்படி நாம் வாழ்ந்து மரிப்போமே என்றால் நமக்கென்று ஒரு விஷயம் காத்திருக்கிறது. என்ன? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில், இப்போ 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஏன் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்? அவர்களுக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கென்று ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? நீங்கள் மரிச்சிங்கன்னா அப்படியே இல்லைப்பா, நீங்கள் அந்நியாயமாக மரிச்சிங்கன்னா அவங்களுடைய முடிவு மாதிரி இல்லை, நீங்கள் ஞானமாக வாழ்ந்துருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்துருக்கிறீங்க. நீங்கள் மற்ற விஷயங்கள் மாதிரி, மற்ற பசங்கள் மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷப்பட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்காமல், உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் குலைச்சலாக்காமல் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்துருக்கிறீங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி வாழ்ந்துருக்கிறீங்க. தேவன் நமக்கு சொல்லி கொடுத்த பிரகாரமாக நம்ம வாழ்ந்திருக்கோம். அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
அவர்களுடைய சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள். என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு சொல்கிற மாதிரி இப்போ தேவன் எக்காலத்தோடு வரும்பொழுது அவர் கூப்பிடுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் கூட கர்த்தருடனே கூட இருப்போம். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கையோடு இல்லை நம்மளுடைய முடிச்சு போகிறது இல்லை. இந்த வாழ்க்கையோடு நாம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நித்தியமாய் நாம் அழிவுக்குள்ளாக போக போகிறதில்லை. நமக்கென்று வேறொரு இலக்கு இருக்கிறது, வேறொரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய போதகர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நம்முடைய சபை நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஒரு இடத்திலும் நாம் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு வாழ்கிறோமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. நம்ம வாழ்கிறோமா சிந்திச்சு பாருங்கள். இன்னும் ஒரு சில காரியங்கள் எல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்கள் அந்த நம்பிக்கைக்கு இல்லாத மாதிரி இந்த உலகம் என்னென்ன பாதையெல்லாம் சொல்லுதோ அந்த பாதையில் நடந்துட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொன்றா சரி பண்ணிக்கங்க. ரூட்டை மாற்றி இந்த விவசாய நிலத்திலெல்லாம் பார்த்தோம்னா போயிட்டுருக்கும், வரப்பு வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல போயிட்டுருக்க தண்ணியை கொஞ்சம் சரி பண்ணி அதை அப்படியே அந்த இடத்துல பிளாக் பண்ணி அப்படியே திருப்பி விட்டுறலாம். தண்ணி அப்படியே திருப்பி விடுவாங்க, இந்த சைடு திருப்பி விடுவாங்க, அந்த சைடு அப்படி திருப்பி விட்டுருக்கலாம். அந்த மாதிரி உள்ள அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. உலகத்தோடு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களே இல்லை இப்படி செஞ்சால் தான் நமக்கு நல்ல பேருன்னு சொல்லி எந்தெந்த பாதையெல்லாம் போயிட்டுருக்கோமோ இன்னும் ஒன்று லேட் ஆகி போல் அப்படியெல்லாம் அதை அப்படியே திருப்பி அப்படியே எங்கே போயிட்டுருக்கலாம் அங்கேயே நின்று திரும்பி பரிசுத்தமாகுதல் கேட்டோம். நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு சுத்தமாக ஒரு கதையை மாத்திரம் சொல்லுகிறேன். நம்பிக்கையற்ற நிலையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை 1844 அக்டோபர் 22 மிகப்பெரிய ஏமாற்றம் கிறிஸ்துவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தின் நாளாக இருந்தது. கிறிஸ்து வருவார் என்று சொல்லி வராமல் போன ஒரு நாள். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வழி விலகி போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க, எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். சொத்து ஆஸ்தி அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் விற்றுட்டு உட்காந்துட்டு இருக்கிற நிலமையில ஆண்டவர் வரலையேங்கும் போது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்ப்போமே. எதுவுமே இல்லை. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்முடைய கொலீக் இவங்களாம் நம்மளை எப்படி பார்த்துருப்பாங்க, எப்படி சிரிச்சிருப்பாங்க, எப்படி ஏளனம் பண்ணியிருப்பாங்க, துவண்டு போல. அன்றைக்கு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் துவண்டு போகவே இல்லை. அம்மையாருக்கு கிடைச்ச அந்த கொஞ்சம் வெளிச்சத்தை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன தப்புன்னு யோசித்தாங்க, திருப்பி பண்ணாங்க. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சை ஃபார்ம் பண்ணாங்க 1863. அதோட சந்ததியில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். அதோட சந்ததியில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். நூற்றாண்டுகளின் வளர்ச்சி அன்றைக்கி உலகமெங்கும் அந்த ஒரு சின்ன வெளிச்சத்தை பிடிச்சி வந்த ஒரு சின்ன கூட்டம் இன்றைக்கி உலகமெங்கும் சபைகளை ஸ்தாபித்து நிற்கிது. அதன் விளைவுகளை இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்ருக்கிறோம். பாருங்கள், ஏன் எப்படி அவங்களால அதை செய்ய முடிஞ்சது? அத்தனை ஏளன பேச்சுக்களுக்கும் அத்தனை ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் ஸ்லைடுக்கு அப்புறம் எப்படி அவங்களால மீண்டு வர முடிஞ்சது? அவர்களுடைய நம்பிக்கை. அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தப்பு செஞ்சாலும் இழப்பு இதானாலும் மாறினாலும் தோண்டு போகவே இல்லை, நேராக ஓடிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கும் சில நேரங்களில் அந்த மாதிரியான காரியங்கள் நடக்கலாம், தவறுகள் நடக்கலாம். ஆனால் பின்னாடி போகணுமா? இல்லை, நம்பிக்கையை நோக்கி முன்னாடி போயிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும்? நம்முடைய வாழ்க்கை முடியும் வரைக்கும், கிறிஸ்துவானவர் நமக்காக வரும் வரைக்கும் நாம் அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓடுவோம், அப்பேற்பட்ட பாதையில் பயணிப்போம். தேவனுடைய மிகப்பெரிய அன்பும் கிருபையும் நம்ம அனைவரோடும் இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஜெபிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவர் இருந்த நல்ல பாடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலம் சமீபமாக இருக்கிறது. நீர் எங்களுக்கென்று ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர், ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய பரிசுத்தமான நாங்கள் ஆராதனைக்கும் எங்களுடைய துதிக்கும் போற்றுதலாக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் பரிசுத்த கிறிஸ்து தேவதூதனுடைய காலத்தோடும் துணியோடும் ஆரவாரத்தோடும் எங்களுக்காக மீண்டும் வர இருக்கிறீர். அந்த நாளிலே நீர் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு எந்திரிக்கவும், இல்லை உயிரோடு இருப்போம் என்றால் நாங்கள் மறுரூபமாகவும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ கிருபையாக இருங்க தகப்பனே. எங்கள் நம்பிக்கைக்கு எங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு, எங்கள் கொற்று கொடுத்த நம்பிக்கைக்கு ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபையாக இருங்க தகப்பனே. அதற்கு தடையாக எந்த விதமான மாம்சிய இச்சைகளுக்கும் எந்த விதமான உலக லௌகிக ஆசைகளுக்கும் நாங்கள் அதில் விழுந்து விடாதபடி, அந்த பிசாசனுடைய கண்ணிகளில் சிக்கி விடாதபடி எங்கள் இரட்சகர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. அப்படி ராஜ்யம் சேரும் வரைக்கும் எங்களோடு இருங்க. இணையத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்.
வழி நடத்துங்க. படிக்கிற மாணவர்களாக இருப்போம் என்றால் படிப்பின் வரத்தை தாங்க, அந்த அறிவை தாங்க. தாங்கள் படிக்கின்ற இடத்தில் உண்மை குறித்து சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக இருப்புங்க. வழி நடத்துங்க. எதிர்கால திட்டங்களை எல்லாம் தீட்டும் பொழுதும், எதிர்கால திட்டங்களை பார்க்கும் பொழுதும் உமக்குள்ளாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்க கிருபையாக இருங்க. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.